பாசத்தில் பேசியிருந்தாங்க. ஓட்டு போட்டு காசு தான் ஓட்டு போடுறாங்கன்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி என்ன இல்லை. 1958 காமராஜர் புள்ளம்பாடி வாய்க்க வெட்டும்போது நமக்கு ஒரு வாய்க்காம் எங்கள் மேற்கு சேடார்பாளையத்திலிருந்து கீரம்பூர் வரையிலும் சேடார்பாளையம் மலை நாமக்கல் தூத்தூர் ஏரி சென்னிப்பாளையம் ஏரி பவுத்தரையிலிருந்து புளியாந்தோலையில் ஐயாறு உற்பத்தி ஆகுது. ஐயாத்திலிருந்து முப்பது வரையிலும் இழப்பு இருக்குது. அதில் 62 கலைஞர்கள் இருக்குது. ஏரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேங்கில் இருந்து சேடார்பாளையத்திலிருந்து கீரம்பூர் வரையிலும் சேடார்பாளையம் திருமேனி புத்தாறு திரும்ப இங்கே ஐயாறு கொல்லிமலையில் ஐயாறு அதுக்கு அடுத்தாலும் பார்த்தீங்கன்னா பச்சைமலையில் கழுகையாறு இதெல்லாம் இணைச்சி கொண்டு போய் கீரம்பூர் ஏரியில் விட்டாங்க. அப்போனா இந்த பகுதி பூராமே பாசனப்பரம் பாயிடும். பாசனப்பரம் பாய்ச்சினா இதெல்லாம் செழிப்பாயிரும். இப்போ கூட கவர்மெண்ட் ஒரு திட்டம் போட்டிருக்குது. என்ன திட்டம்னா குடிநீர் திட்டம் போட்டிருக்குது. 110 கோடி ரூபா. 110 கோடி ரூபாயை நான் என்ன சொல்கிறேன்னா திட்டத்தை 17 அடைச்சி கொடுத்தாங்கன்னு வச்சுங்க. விவசாயத்துக்கும் பயனாயிருக்கும், குடிநீருக்கும் பயனாயிருக்கும். 10 கோடி தான் வேணும். 10 கோடி தான் வேணும். ஆனால் இவ்வளோ பணம் பண்ணலாம். அதாவது இந்த அரசாங்கத்துக்கு ஒரு போனது கர்நாடக ஸ்டேட்டில் இதுக்கு பிஜேபி அரசாங்கத்துக்கு என்னன்னா 40% கமிஷன் சொன்னாங்க. அதே மாதிரி திமுக அரசுக்கு 40% கமிஷன் சரிதானா அந்த ஆட்சி. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அணையை நீட்டை சொல்லி கொடுத்தனா 2 பேருக்கு பையாத்தை போனீங்கன்னா மேற்கு வாய்க்காலை வெட்டி கிழக்கால் தண்ணி கொண்டு போயிடலாம். இங்கேருந்து அனுப்பிச்சு கொண்டு போயிடலாம். இதே மாதிரி புளியாந்தோலைக்கு ஆழ்துறைப்பட்டிக்கு தண்ணி போகுது. ஐயாத்தில் அங்கே ஐயப்பாளையில் முக்கமில் தண்ணி போகுது. அங்கேருந்து பைப்பு கொண்டாந்து கட்டாபுரத்தில் போட்டு அப்படியே நாத்தரம்பட்டை மேட்டுப்பாளையம் இது மூலியமாக ஆழ்துறைப்பட்டி பக்கத்துலேருந்து அது பக்கத்தானே அதை விட்டுட்டு என்ன தண்ணி கொண்டு போகிற தண்ணி. ரெண்டாவது அதை பார்த்தீங்கன்னா குண்டார் இருக்குது. இந்த இடத்துல இருந்து இங்கேருந்து போடாதீங்கன்னா இங்கே கீரம்பூர் தங்காட்டுப்பட்டி பாயம் இதெல்லாம் விட்டுட்டு நீ கொள்ளடிக்கிறதுக்காக ஒரு பட்டம் போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? ரோடு எதுக்கு முதல்ல மனிதனுக்கு சாப்பாடு உண்ண உணவு கொடுக்க உடை இருக்க எரிபடுத்திட்டா இதை விட்டுட்டு என்னென்னமோ திட்டம் போடுற பாடம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் சொன்னார் அதாவது இது புது நிலமெல்லாம் நல்ல நிலமாயிடும். இப்போ சென்னையில் இருந்து நீங்கள் சென்னை போறீங்க லோன் கட்டுறதுக்கு பணம் கொடுக்குறீங்க. அதே மாதிரி இந்த அந்த நேரத்துக்கு புத்த நேரத்தில் ரெட்டன்ஸில் வீடு கவர்மெண்ட்டுக்கு வருவாய்த்துறையில் இருக்குது பட்டமட்டில் வீடு உனக்கு வசூல் பண்ணி கொடுத்துருவாங்க. கவர்மெண்ட்டுக்கும் லாபம் உங்களுக்கு லாபம் விவசாயத்தில். அதே மாதிரி விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெல்லெலாம் பார்த்தீங்கன்னா கம்மியான விலைக்கு வாங்குறாங்க. கணக்கு பார்க்கும்போது நான் ஒரு ஆளை கேட்டேன் எல்லாத்தையும் விவசாயம் பண்ணி உள்ள முளைக்காமல் இருக்கிறதுக்காக விவசாயம் பண்ணுறாங்க. எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை நஷ்டம் தாங்க வருதுன்னு கூடிய போட்டு இன்றைக்கி அதனால் இந்த அரசாங்கம்